பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மகாபாரத யுத்தம் முடிவானதுக்கு அப்புறம் அர்ஜுனனும் துரியோதனனும் கிருஷ்ணனை பார்ப்பதற்காக போறாங்க அவருடைய உதவியை தேடி. அப்போ கிருஷ்ணர் 2 பேருக்கும் உதவி செய்வதாக சொல்றாங்க. ஒருத்தங்களுக்கு தன்னுடைய படையை மொத்தம் தருவதாக சொல்றாங்க. இன்னொருத்தங்களுக்கு நிராயுதபாணியா கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே துரியோதனன் படை வேணும்னு கேக்குறாங்க. அர்ஜுனன் நீங்க கூட இருந்தா போதும்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணரும் சம்மதம் சொல்றாரு. இங்க துரியோதனனுக்கும் ரொம்ப சந்தோஷம். நிராயுதபாணியா அங்க கிருஷ்ணன் இருந்தாலும் ஒன்னும் செய்ய போறதில்ல. ஆனா இங்க அவருடைய நாராயண சேனை நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சந்தோஷமாக இருந்தாங்க. கிருஷ்ணனுக்கு பஞ்ச ஆயுதங்கள் இருக்குது. அதாவது அது என்னன்னா சங்கு, சக்கரம், கதை, வில்லு, வாலு. அர்ஜுனனுடைய தேரோட்டியாக கிருஷ்ணர் போகும் பொழுது தேரோட்டி என்ன வேலைகளை செய்வாங்களோ அதை தான் கிருஷ்ணரும் செஞ்சாரு. எப்பொழுதும் தன்னுடைய ரதி எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற அந்த தேரோட்டி உறுதுணையாக இருப்பாங்க. அதனால எப்பொழுதும் அந்த தேரோட்டி சங்கை முழங்கி அவங்களுடைய எஜமானுக்கு அவங்க எப்போதும் குஷியை ஏற்படுத்துவாங்க. அதேதான் கிருஷ்ணரும் செய்றாரு. ஆனா இங்க கிருஷ்ணர் இறைவன். அதனால அவருடைய சங்கு மிகவும் தெய்வீகமானது, பிரம்மாண்டமானது. அந்த பாஞ்சஜன்ய சங்கை எடுத்து கிருஷ்ணர் முழங்கினாங்க அப்படின்னா மூலோகமும் அதிரும் அளவிற்கு சத்தம் ஒலிக்குது. ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகளுக்கும் சங்கை முழங்குவாங்க. பாண்டவர்கள் பக்கத்துல எப்பொழுதும் சாதகமாக நடக்கும் எல்லா விஷயத்திற்கும் கிருஷ்ணர் சங்கை முழங்குவாங்க. கிருஷ்ணனுடைய பாஞ்சஜன்ய சங்கை எடுத்து ஒரு தடவை அவங்க முழங்கினாங்க அப்படின்னா கௌரவர்கள் பக்கம் 1000 பேராவது மரணம் அடைஞ்சிடுவாங்க. இந்த போரில் இப்படிதான் நடந்துகிட்டே இருக்கு. முதல் நாள்ல இருந்தே துரியோதனன் இதை கவனிச்சுக்கிட்டே வராங்க. எப்போ கிருஷ்ணர் சங்கம் முழங்கினாலும் இந்த பக்கம் 1000 பேர் மடிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனனுக்கு அப்பதான் பயம் வருது. ஆனா இப்ப கிருஷ்ணர் கிட்ட போய் எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா அவர் அதுக்காக தான் தேரோட்டியாக உட்கார்ந்துருக்காரு. தேரோட்டிய சங்கம் முழங்காத அப்படின்னு சொல்லவும் கூடாது. அதே மாதிரி கிருஷ்ணர் ஆயுதமும் எடுக்கல. அப்போ துரியோதனனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்படி இருக்கும் துரியோதனனை பார்த்து கிருஷ்ணர் புன்னகை செய்றாரு. அப்ப துரியோதனனுக்கே புரியுது, கிருஷ்ணர் கையில எது இருந்தாலும் அது ஆயுதம்தான் அப்படிங்கிற விஷயம். பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு துணை புரிவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அதே போல துஷ்டர்களை கட்டாயமாக அழிப்பாங்க. பகவானுடைய விருப்பப்படிதான் இந்த உலகம் முழுவதும் இயங்குது. அப்படி இருக்க அந்த சங்கின் நாதம் மட்டும் ஏன் கௌரவர்களை அழிக்காது? நன்றி, வணக்கம்.